ப்ளவுஸ்க்கு பட்டி வச்சு தைக்கிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பட்டியோட அளவு பத்த மாட்டேங்குது, நமக்கு அந்த துணி வந்து பத்தாமல் போயிடுது. இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரெடி அளவு, இதை விட இது வந்து கம்மியாக இருக்குது. இப்போ கம்மியாக இருக்கிறத நம்ம எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இல்லை நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து எனக்கு பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டெண்ட் கிளாத் ஒன்று வச்சு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா வந்து நம்ம மற்ற கிளாத் வந்து உள்ளார கொடுக்குறப்ப கஸ்டமர் ஒரு சிலர் வந்து வேறு கிளாத் எல்லாம் கொடுக்காதீங்க, என்னோட துணியுமே வந்து ஜாயின் பண்ணி கொடுங்க, ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க. அதனால இப்போ இந்த பட்டியை நம்ம எப்படி வந்து கொஞ்சம் பீஸ் வந்து இருக்குது, அந்த பீஸை வச்சு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம ரெடி அளவு பட்டி. இந்த பட்டியில் நம்ம இதை வந்து வச்சிடறோம். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் நமக்கு வந்து அது உள்ளே போய்க்கும். மார்க் பண்ண பிளேஸில் நான் இந்த மாதிரி கன்னடா ஸ்டிச்சஸ் போட்டுடுறேன். போட்டு அப்படியே நம்ம வந்து திருப்பிக்கிறோம். திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து பட்டிக்கு துணி பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பினீங்க அப்படின்னா சேம் கலர்லேயே நம்ம வந்து போட்டுடலாம். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய வந்து வருது, கஸ்டமர் வந்து மற்றவங்க துணி எதுவும் போடாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அதுக்காக தான்.